இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நீ கையோட துணியும் துவைச்சி போட்டோன்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக துணியும் துவைச்சி போட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். ஏன்னா பிகாஸ் ஒரு 2 டேஸாக மழை இருக்கனால துணியும் துவைக்கிற இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து துவைச்சலாம்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டு வந்துட்டேன். மார்னிங் பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை குழம்பு தான் வச்சு கொடுத்துருந்தேன். சரி நம்மளும் அந்த முட்டை குழம்பு வச்சு தோசை மட்டும் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு தோசையை ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இன்றைக்கி ஜூஸ் குடிக்கணும்னு தோணிச்சு. கேரட் ஜூஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த டைமிங்கில் தான் ஏதோ ஜூஸ் குடிக்கணும்னு தோணும், சாப்பிடணும்னு தோணும். அது என்னன்னே தெரியாது. அது இந்த நேரம் தான் எனக்கு நல்லா பசிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் சரி இன்றைக்கி வீட்டில் கேரட் இருந்தனால கேரட் ஜூஸ் போட்டிருந்தேன். நீங்கள் இதை மில்க் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஸ்கின் நல்லா பாலிஷாக ஷைனிங்காக இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வாட்டரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா பிடிக்கும். நல்லா ஏலக்காய் மட்டும் சேர்த்து வாட்டி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்